இன்றைக்கி இருக்கிற உலகம் ஃபுல்லாக 130 பிராண்டுகளில் 7000க்கும் அதிகமான மாடல் கார்கள் கிடைக்குது. இதில் ஆடம்பர பிராண்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா 25லேருந்து 30 வரைக்கும் இருக்கும். இந்த 25லேருந்து 30 வரைக்கும் இருக்கிற பிராண்டுகளில் லாம்போகினி அப்படிங்கிற காரும் ஒன்று. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லாம்போகினி காரை உருவாக்குன ஒரு பேர் ஃபெர்ரோச் லாம்போகினி அப்படிங்கிறவர் தான். இவர் இத்தாலியில் இருக்கிற ரெனோசா அப்படிங்கிற ஒரு விவசாய குடும்பத்தில் 1916ஆம் வருஷம் பிறக்கிறாரு. பல வருஷங்களாக திராட்சை விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தது இவருடைய குடும்பம். தன்னை போலவே மகனும் ஒரு திராட்சை விவசாய தான் ஆகணும் அப்படிங்கிறதான் அவருடைய அப்பாவோட விருப்பமாக இருந்துச்சு. ஆனால் லாம்போகினிக்கு விவசாயத்தின் மீது துளி கூட விருப்பமே இல்லை. விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள், கார், என்ஜின் இதில் தான் அவருடைய விருப்பம் இருந்துச்சு. வீட்டில் அவருடைய விருப்பங்களுக்கு பெருசாக இடம் தரவே இல்லை. இவர் கூட பிறந்த சகோதரர்களும் தந்தைக்கு உதவியாக விவசாயத்தில் தான் இருந்திருக்காங்க. பள்ளி படிப்பை முடித்த லாம்போகினி நகரத்தில் இருந்த ஒரு தொழிற்கல்வி கூடத்தில் மெக்கானிக் படிப்பை படிக்கிறாரு. படிப்பை முடித்ததும் மெக்கானிக் வேலைகளை செய்வதற்கான உரிமம் கிடைக்குது. அப்போவும் விவசாயத்தில் ஈடுபடும்படி தான் அவருடைய அப்பா வற்புறுத்துறாரு. அப்பாவோட பேச்சை கேட்காம உள்ளூர்லேயும் இரும்பு பட்டறை நடத்தி வந்தவரிடம் பயிற்சியாளராக வேலைக்கு சேர்றாரு. பட்டறையை நடித்து வந்தவர் இவருக்கு வெல்டிங் மற்றும் இரும்பு சம்பந்தமான வேலைகளை கற்றுக் கொடுக்குறாரு. 3 மாதத்துலேயே அது எல்லாத்தையும் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா அதில் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுடுறாரு. அப்போது அவருக்கு வயசு 18. அதுக்கப்புறமா அவருடைய ஃப்ரெண்டோடு சேர்ந்து சொந்த ஊர்லேயும் ஒரு ஒர்க் ஷாப்பை திறக்கிறாரு. பழைய கார்கள், மோட்டார் பைக்குகள், டிராக்டர்களை வாங்கி புதுப்பித்து வராரு. இந்த வேலை வாகனங்களை பற்றி நுணுக்கமாக தெரிந்து கொள்ள இவருக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது 2ஆம் உலகப் போர் காலகட்டம். அப்போ தான் ரோட்ஸ் அப்படிங்கிற தீவில் இருக்கிற ஆட்டோ சென்டர் அப்படிங்கிற இடத்துக்கு இவரை இத்தாலிய இராணுவம் அனுப்பி வச்சிருது. அந்த தீவுக்கு சொந்தமான அனைத்து இராணுவ வாகனங்களையும் பழுது பார்க்கும் மற்றும் பராமரிக்கும் இடம்தான் அந்த ஆட்டோ சென்டர். வாகனங்களை பழுது பார்ப்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கருவிகள், இத்தாலியை சேர்ந்த நவீன மெக்கானிக் கருவிகள் அப்படின்னு எல்லாமே அந்த ஆட்டோ சென்டரில் இருந்துச்சு. இதையெல்லாம் பார்த்து இன்ப அதிர்ச்சியில் உறைஞ்சே போயிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் 100கணக்கான மெக்கானிக்களும் அங்கே வேலைக்கு அமர்த்தப்படுறாங்க. இதனால் அவர்களுடன் உரையாடி மெக்கானிக் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கிறாரு. உண்மையிலேயும் இந்த போர் தனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நினைக்கிறாரு. ரோட் சிவில் விதவிதமான 100கணக்கான வாகனங்களை அர்ப்பணித்து பழுது பார்க்குறாரு. அனைத்து வகையான இராணுவ வாகனங்களையும் குறித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாரு. 2 மாதத்துலேயும் ஆட்டோ சென்டரின் தலைமை மெக்கானிக்காக உயர்ந்துறாரு. அதுக்கப்புறம் 1943 ஜெர்மனி படை அந்த தீவை கைப்பற்றிடுது. இத்தாலியர்கள் அனைவருமே உயிரை காப்பாற்றிக்க அந்த தீவை விட்டு வெளியேறாங்க. ஆனால் இவர் மட்டும் வாகனங்களுடன் அங்கேயே இருந்துடுறாரு. இராணுவ உடையை கலைத்து விட்டு சாதாரண உடையில் அந்த தீவில் மெக்கானிக் வேலையில் ஈடுபட்டு வர்றாரு. இவருடைய திறமையை பார்த்த ஜெர்மனி இராணுவம் இவரை அங்கேயும் அவங்களோடைய வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய வாகனங்களை பழுது பார்க்க அவரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. 2ஆம் உலகப் போர் முடிஞ்சு 1 வருஷம் கழித்து, அதாவது 1946 தன்னுடைய சொந்த ஊருக்கு திரும்புகிறாரு. போருக்கு பிந்தைய நாட்களில் ஐரோப்பாவில் விவசாயம் நன்கு வளர்ந்துட்டு வந்துச்சு. அதனால் விவசாயத்துக்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களுக்கு நல்ல சந்தை இருக்கிறத கவனிக்கிறாரு. எல்லா விவசாயிகளும் பயன்படுத்தும் வகையில் மலிவு விலையில் தரமான டிராக்டரை உருவாக்கணும் அப்படிங்கிறது அவருடைய திட்டமாக இருந்துச்சு. அப்போது பியட், லாண்டனி இந்த மாதிரியான நிறுவனங்கள் டிராக்டரை உற்பத்தி செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனால் அந்த நிறுவனங்கள் எல்லாமே பழைய மாடல் இன்ஜின்களை தான் பயன்படுத்தினாங்க. நவீனமான இன்ஜின்களை உருவாக்கினால் இந்த நிறுவனங்களுடன் சுலபமாக போட்டி போட முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு. 1947 டிராக்டர் தயாரிப்பில் இறங்குறாரு. இத்தாலி இராணுவத்துடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்தார் இவர். உபரியாக மிஞ்சிய பீரங்கி போன்ற போர்க்கருவிகளை மலிவான விலைக்கு வாங்குறாரு. அதை மறு உருவாக்கம் செய்து டிராக்டர்களின் உதிரி பாகங்களை பயன்படுத்துகிறாரு. இரவு பகல் பார்க்காம அந்த டிராக்டரை உருவாக்குறாரு. 1948ஆம் வருஷம் பிப்ரவரி 3ஆம் தேதி அன்னைக்கு இந்த உலகிற்கு தன்னுடைய டிராக்டரை அறிமுகப்படுத்துகிறாரு. இதில் பயன்படுத்தப்பட்ட இன்ஜின் மற்ற டிராக்டர்களின் என்ஜின்களை விட சிறப்பாக இருந்துச்சு. 2 வருஷத்துலேயும் 200 டிராக்டர்களை உற்பத்தி செய்கிறாரு. அவருடைய நிறுவனத்தில் 30 பேருக்கு மேலே வேலைக்கு அமர்த்துறாரு. 1951ஆம் வருஷம் இதை பெரிதாகுவதற்காக 10,000 சதுர மீட்டர் பரப்பளவில் ஒரு இடத்தை வாங்குறாரு. அந்த இடத்துல தன்னுடைய நிறுவனத்தை உருவாக்கி டிராக்டர்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. 1952ஆம் வருஷம் இத்தாலிய அரசு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருது. விவசாய கருவிகள் வாங்குவதற்கான கடனை எளிமையாக்குது அந்த சட்டம். இது தனக்கு சாதகமாக அமைஞ்சிருது. குறிப்பாக டிராக்டர் வாங்குவதற்காக விண்ணப்பித்த எல்லா விவசாயிகளுக்கும் கடன் கிடைக்குது. டீசல் இன்ஜினுடன் கூடிய டிராக்டரை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஃபெர்ரோச். இந்த டிராக்டருக்கான தேவை அதிகமாகுது. 60களில் டெய்லியுமே 25லேருந்து 30 டிராக்டர்கள் தயாரிக்குது இந்த கம்பெனி. அப்போது 400 பேருக்கு மேலே வேலை செய்கிறாங்க. டிராக்டர் தயாரிப்பில் இத்தாலியின் முன்னணி நிறுவனமாக பரிணமிக்குது. ஃபெர்ரோச் லாம்போகினி டிராக்டர் தயாரித்த காலத்தில் எல்லாருக்குமே தெரிந்த ஸ்போர்ட்ஸ் பிராண்டாக ஃபெராரி மட்டும்தான் இருக்குது.
டிராக்டர் தயாரித்தாலும் ஸ்போர்ட்ஸ் கார்களின் ரசிகனாக இருக்கிறாரு. அதனால் ஃபெராரி 250 GT அப்படிங்கிற மாடலை தன்வசம் வச்சுருந்தார். இந்த காரில் கிளச் சரியாக வேலை செய்யலை. மெக்கானிக்கான அவருக்கு கிளச்சில் பிரச்சனை இருக்கிறது தெரியுது. இதனால் ஃபெராரியின் நிறுவனரிடம் கிளச் பற்றி சொல்கிறாரு. டிராக்டர் செய்கிற உனக்கு இதையெல்லாம் பற்றி ஒன்றும் தெரியாது, உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு அப்படின்னு அவமதிச்சிடுறாங்க. இந்த அவமதிப்பை ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு ஃபெர்ரோச் உருவாக்கிய கார் கம்பெனி தான் லேம்போகினி. கார்களின் வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை எழுத ஆரம்பிக்கிறாரு. 1963 லேம்போகினி நிறுவனத்தை உருவாக்கி கார்களை தயாரிக்க ஆரம்பிக்கிறாரு. லேம்போகினி கார்களின் புகழ் பரவத் தொடங்குது. குறிப்பாக ஃபெர்ரோச் காரில் என்ஜின் பொருத்திய இடம் கார் தயாரிப்பில் புதிய மாற்றத்தை உண்டாக்குது. பல ஏற்ற இறக்கங்களுக்கு மத்தியிலும் ஃபெர்ரோச் மறைவுக்கு பிறகும் லேம்போகினி கார்களின் புகழ் உச்சத்தில் தான் இருக்குது.